அச்சமும் ஆத்திரமும் கொண்ட கம்சன் தனது வாளை எடுத்து தேவகியை கொல்ல முற்பட்டான். அச்சமயம் வசுதேவர் குறுக்கிட்டு, உனது தங்கையின் மகனால்தானே உனக்கு மரணம், உனது தங்கையால் இல்லையல்லவா, அதனால் உன் தங்கையை விட்டுவிடு, எங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை உன்னிடம் கொடுத்து விடுகின்றோம், நீ உனது விருப்பம் போல என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று கம்சனை சமாதானம் செய்து தன் மனைவியை காப்பாற்றினார் வசுதேவர். ஆத்திரம் அடங்காத கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்து விடுகின்றான். பிறகு தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த 6 குழந்தைகளை பிறந்ததும் அச்சிறையின் சுவரிலேயே அடித்து கொன்று விடுகிறான் கம்சன். இந்த 6 குழந்தைகளை கம்சன் கொல்வதற்கு ஒரு பூர்வ ஜென்ம காரணமும் இருக்கிறது. இரண்யகசிபுவின் மகனான பிரகலாதனுடன் அவனது சகோதரனான காலநேமியின் 6 புதல்வர்களும் குருகுலத்தில் பயின்று வந்தார்கள். அச்சமயத்தில் பிரகலாதனுடன் சேர்ந்து அவர்களும் நாராயண மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருந்தார்கள். பிரகலாதன் இரண்யாய நம என்பதற்கு பதிலாக நாராயண மந்திரத்தை உச்சரிப்பதற்கு